சார் வணக்கம். வணக்கம் சிவி. சேஃபா இருக்கீங்களா சார்? ரொம்ப சேஃபா இருக்கும். மழை வந்து காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு சென்னையில நேற்று இரவுல இருந்து. சரியான மழை. ஆமா. சென்னைனாலே இந்த மழை காலத்தினாலே சென்னை மக்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட். ஒரு பக்கம் நமக்கு தண்ணியும் வேண்டி இருக்குது. ஏன்னா நம்முடைய லேக்ஸ்ல எல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லா தண்ணி வரல. குடி தண்ணீர் வேண்டி இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரே நாள்ல பெய்ந்துட்டா அதுவும் ப்ராப்ளம். பார்க்கலாம் சார். மக்கள் நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா நான் கேட்கறேன். ஓகே, பதில் சொல்லுங்க சார். ராம் சங்கருங்க நேயர் என்ன கேட்கறாருன்னா, இந்த பொதுவா இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு சில 5 வருஷம் போடுங்க, 10 வருஷம் போடுங்க, இல்ல லாங் டேர்ம்ல போடுங்க, 15 வருஷம், சிலர் 30 வருஷம் எல்லாம் போடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எது கரெக்டான ஒரு மெத்தட் இதுல? நம்முடைய இலக்கை பொறுத்து இருக்கு. நம்முடைய இலக்கு என்ன? வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதனுக்கு முக்கியமாக ஒரு 4 அல்லது 5 இலக்குகள் இருக்கும். அதாவது அவருடைய திருமணத்திற்கு பிறகு குழந்தைய படிக்க வைக்கிற செலவு இருக்கும், வீடு கட்ட வேண்டிய செலவு இருக்கும், ஒரு வாகனம் வாங்க வேண்டிய செலவு இருக்கும், அப்புறம் ஓய்வு காலத்திற்கு தேவையான பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கும், ஹெல்த் கேர். இந்த மாதிரி ஒரு 4-5 இலக்குகள் இருக்கு. ஒவ்வொரு இலக்குக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு இருக்கு. இப்போ ஒரு 30 வயது ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஓய்வு பெறுறது 50ஓ 60ஓன்னு வச்சுக்கிட்டா அந்த 20 ஆண்டு காலத்துக்கு திட்டமிடணும். அதே வாகனம் வாங்கணும்னா 2-3 ஆண்டுகள்ல வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேமிப்பை துவங்கணும். 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் வீட்டுக்கு தேவையான பணத்தை சேர்க்கலாம். அப்ப அந்த இலக்குக்கு தக்க நம்ம முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் பொழுது எதுக்காக இலக்குன்னு சொல்றோம்னா, நீண்ட கால அடிப்படையில 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஓய்வுக்கு திட்டமிடும் பொழுது தைரியமாக கொஞ்சம் ஹை ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நல்ல தரமான பங்குகள்ல முதலீடு செய்யலாம். அதே அடுத்த ஓராண்டுல ஒரு பணம் தேவைப்படுது, காப்பீட்டுக்கு கட்ட வேண்டியிருக்கு, எவ்ரி இயர் பிரீமியம், அதுக்கு நான் 12 மாசம் சேர்க்கிறேன்னா பங்குச்சந்தை பக்கமோ மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமோ வச்சே படுக்காமல் இருக்கிறது நல்லது. ரெக்கரிங் டெபாசிட்ல மாசம் போட்டு அந்த பணத்தை எடுத்து இன்சூரன்ஸ் பிரீமியத்தை கட்டலாம். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லயே லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் பாதுகாப்பான டெட் ஃபண்ட்ஸ்ல மாதம் பணத்தை போட்டு ஆண்டு கடைசியில செய்யலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொல்றாங்கன்னா அது இலக்கை பொறுத்து இருக்கு. நம்முடைய இலக்கு என்ன? நம்ம கைவசம் இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு எவ்வளவு, நம்முடைய இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் எவ்வளவு, நம்முடைய ரிஸ்க் அப்பிடைட் எப்படி, இந்த ஒரு 3-4 ஃபேக்டர்ஸை வச்சுதான் நம்முடைய இலக்கை முடிவு பண்ணணும். இன்னொரு விஷயம், வீடு வாங்கும் பொழுது இது ஒரு 5 ஆண்டுகள் இந்த வீடை வித்துருவேன், 10 ஆண்டுகளுக்கு தான் அந்த இஎம்ஐ கட்டிட்டு வீடு வந்தோன்னு வித்துறேன், அப்படிலாம் யாரும் வாங்குறது இல்லை. இது ஒரு சொத்து. அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக்ஸ்லயோ இருந்ததுன்னா இந்த கேள்வியே எழாது. ஒரு சொத்தை வாங்கிட்டு நம்ம விற்கிறதுக்கே வாங்குறது இல்லை. என்னைக்காவது ஒரு நல்ல தேவை ஏற்படும் பொழுது, அல்லது ஒரு அத்தியாவசிய தேவை ஏற்படும் பொழுது, அல்லது இதனுடைய மதிப்பு கணிசமாக உயர்ந்திருக்கும் பொழுதுதான் விற்கிறத பத்தி யோசிப்போம். சோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்முடைய ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிக்கணும். இது ஒரு சொத்து, நீண்ட கால அடிப்படையிலான ஒரு சொத்து. நிச்சயம் சார். அரவிந்தர் என்ன கேட்கிறாருன்னா, இதை ஒட்டி தான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நிறைய பேர் நீங்க வீடு வாங்காதீங்க, வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ தான் ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டி போக போக அவ்வளவு விலை உயருமான்னு தெரியாது, ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த வீட்டோட விலையோட ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எது சரி எது தப்பு? வீடு வாங்கலாமா வாங்கக்கூடாதா? எது சரி எது தப்புங்கிறத காலம் தான் நிர்ணயிக்கும். இன்னைக்கு கடந்த காலத்துல நடந்த செயல்பாடுகளை அல்லது பெர்ஃபார்மன்ஸை வச்சு எதிர்காலத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யார் சொன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல மியூச்சுவல் ஃபண்ட் நிச்சயமா அதிக ஆதாயத்தை கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட யார் சொன்னா? யார் அந்த உறுதியை எழுதி தர முடியும்? ஒருத்தராலையும் தர முடியாது. அது ஒரு எதிர்பார்ப்பு. கடந்த கால பெர்ஃபார்மன்ஸை வச்சு எதிர்காலத்தின் மீது நம்ம வச்சிருக்க நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு எதிர்பார்ப்பு. அதனால அப்ப ரியல் எஸ்டேட் பிரமாதமா பண்ணுமா சார்னா அதுவும் சொல்ல முடியாது. சோ நான் சொல்ல வர்றது என்ன, வீடே வாங்காதங்கிறது நம்மள ஒரு விதத்துல பார்த்தா நல்லது, நம்மள தேசாந்திரி ஆக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி இல்ல, ஒரு வீடு கட்டாயம் வேணுங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட் எல்லாருக்குமே. தட் இஸ் a hedge against inflation. பணவீக்கத்திற்கு எதிராக நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வலிமையான ஆயுதம் ஒரு பிக்ஸட் அசெட்னு சொல்லி ஒரு இடம், ஒரு வீடு நமக்கு இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு இந்தியர்கள் குறிப்பாக பெரும்பாலும் இளைஞர்கள் ஒரு 35 வயது கீழே இருக்கவங்க, இப்ப எங்க காலத்துல நாங்க கேரியர் ஆரம்பிச்ச பொழுது ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வீடு வாங்கலான்னு கேட்பாங்க. உடனே ஒரு லோனை வாங்கி இஎம்ஐ வாங்கணும், கட்டணும், அப்படிலாம். இப்ப 30-35 வயது கூட கேட்டா நாங்க குளோபல் சிட்டிசன்ஸ், எங்க செட்டில் ஆக போறோம்னு தெரியலைங்கிறாங்க. அது ஓரளவு நியாயமானது. பட் ஆனா அதை தாண்டி ஒரு இடத்துல இருக்கவங்க கூட ஒரு வீடு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2 வீடு 3 வீடு வாங்கி ஹோர்டிங் பண்றாங்க. இதுவும் தவறு. அதுதான் தப்பு. ஒரு வீடு வாங்குறது தவறு இல்ல, இன்ஃபேக்ட் அது சரியானது. ஆனால் 2-3 வீடு வாங்குறதுங்கிறத 2 விதமா நான் பாக்குறேன். ஒன்று, அந்த இடத்துல முதலீடுங்கிற வாய்ப்பு வருது. அப்ப அதுக்கு பதில் நீங்க அந்த இஎம்ஐக்கு பதில் நீங்க அதை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஏன்னா ஆஸ் அ மேட்டர் ஆஃப் டைவர்சிபிகேஷன், ஒரு ரிஸ்க்ல இல்லாம பிரித்து முதலீடு செய்வது. ஏன் சொல்றோம், 2008ல அது வரைக்கும் Y2K அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி 2 வீடு
3 வீடு வாங்கினவங்க எல்லாம் 2008 ரியல் எஸ்டேட் கிராஷ்ல ஒரு வீட்டுக்கான இஎம்ஐ கூட கட்ட முடியாம கையில இருந்த 2 வீடு 3 வீடை விற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இதை நாங்க கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அசெட் கிளாஸ்ல நம்முடைய எல்லா முதலீட்டையும் போடும் பொழுது அந்த அசெட் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த முதலீடும் வீணாய் போய்விடும். தங்கத்துல போட்டாலும் அப்படித்தான், ரியல் எஸ்டேட்ல போட்டாலும் அப்படித்தான், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் அப்படிதான், ஸ்டாக்ஸ்ல போட்டு எதுலயுமே ஒரே ஒரு இதுல நம்முடைய மொத்த பணத்தையும் குவித்து முதலீடு செய்யக்கூடாது. சோ 2வது வீடு வாங்குவதற்கு பதில் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எஸ்ஐபி போடுறதுங்கிறது நிச்சயமா அது ஒரு நல்ல முடிவா பாக்குறேன். ஏன்னா டைவர்சிபிகேஷன், ரிஸ்க் மிட்டிகேஷன், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதிர்பாராத நிகழ்வுகள் இருந்து நம்ம ரிஸ்க மிட்டிகேட் பண்றோம். நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வீடோட நிறுத்திக்கிட்டு மிச்ச பணத்தை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயோ தங்கத்திலயோ முதலீடு செய்யறது நல்லது. ஹேவிங் செட் தட், சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜட்ஜ் வந்து டெசிஷன் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்ல, அப்சர்வேஷனா சொன்னது. அதை ஒட்டி நான் ஒரு கருத்து சொல்றேன். நம்ம 2வது 3வது வீடு நம்மகிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு போறதன் மூலமாக அந்த முதல் அத்தியாவசிய வீடை வாங்க முடியாத லெவல்ல ஒருத்தருக்கு வந்து நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட மறைமுகமாக தடுக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிமாண்ட் நம்ம வாங்குறதுனால அதிகரிக்கிறதுனால வேலை அதிகரிக்குது, அவருக்கு அஃபோர்டபிலிட்டி போயிடுது. நம்ம உதாரணமா நம்ம ஒரு வீடோட நிறுத்திட்டோம், வாங்கல 2வது 3வது வீடு, ஏன்னா அந்த வீடு இன்னொருத்தருக்கு கிடைக்கும் பொழுது சப்ளை கூட இருக்கு, டிமாண்ட மேட்ச் பண்ணும். சோ இந்த ஆங்கிள்லயும் நம்ம கொஞ்ச காலத்துக்கு யோசிக்கணும். என்ன சார் ரொம்ப வந்து எத்திக்கலா பேசுறீங்களா, நடைமுறையில சாத்தியமான அதுக்கு எந்த பதில் இல்ல. நான் அந்த மாதிரி பாக்குறேன் தனிப்பட்ட முறையில. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். அப்படி இல்ல, இது வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, இது ஒரே ஆங்கிள் கிடையாது, அதுவும் ஒரு ஆங்கிள், பட் மெயினா டைவர்சிபிகேஷன். இப்ப டைவர்சிபிகேஷன் நீங்க சொல்றீங்கல்ல சார், ஒருத்தர் மாத வருமானத்துல 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா மிச்சம் ஆகுது அப்படின்னா அந்த 100 ரூபாய் எப்படி அவங்க ஸ்பிளிட் பண்ணணும்? அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதுல அவங்க வயசை பொறுத்த நம்ம பொதுவா 100 - ஏஜ்னு ஒரு ரூல் சொல்லுவோம். அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்ல. அது ஒரு பரவலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ரூல். ஒரு 100 நம்ம வாழ போறோம்னு எடுத்துக்கிட்டு அதுல நம்ம வயசு 30ன்னா 30 கழிச்சிட்டு பார்த்தா 70. அப்ப அந்த 70 ரூபாயை பங்குச்சந்தை சார்ந்த அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம முதலீடு, அதாவது ரிஸ்க் கேட்டகரியில முதலீடு செய்யலாம். 30 வந்து தங்கம் மற்றும் பிக்ஸட் டெபாசிட்ல முதலீடு செய்யலாம். அதே நமக்கு வந்து 40 வயசு ஆகும் பொழுது பங்குச்சந்தையில் இருந்து அந்த 10% எடுத்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அதை 40% ஆகும், பங்குச்சந்தையை 60ஆகவும் மாத்திக்கணும். இப்படி நம்ம வயது கூட கூட நம்முடைய பங்குச்சந்தை எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா நமக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒருவேளை இழந்தோம்னா அது மீண்டும் சம்பாதிப்பதற்கான திறன் வயதாக குறையும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இது சொல்லப்படுது. அதனாலதான் சொன்னேன், இது எல்லாருக்கும் பொருந்தாது, பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு உரையாடல் நம்ம சொல்லக்கூடியது. ஆனா தனிப்பட்ட நபரை பார்க்கும் பொழுது மாறுபடலாம். நான் நிறைய முன்னால சொல்லியிருக்கேன். 80 வயது ஆள் ஒருத்தர் என்கிட்ட கேட்கறாங்க, எனக்கு என்னங்க பேரம்பேத்தி எடுத்து எல்லாரையும் செட்டில் பண்ணியாச்சு, என்கிட்ட இருக்க பணம் இனிமே எனக்கு எதுவும் பெரிய தேவையில்லை, பென்ஷன் வருது, நான் இதுல பங்குச்சந்தையில விளையாண்டா உங்களுக்கு என்ன கஷ்டம், எனக்கு பொழுது போகுதுங்கிறாரு. அவருக்கு வந்து இந்த கருத்து இது வந்து பொருந்தாது. அவர் அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்காரு. இதுக்கு டீப் பாக்கெட்ஸ். சோ பொதுவாக ஒரு ரூல், அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் எப்போதும் உண்டு. ஓகே. நந்தனாங்கிறவங்க இந்த ப்ரோமோட்டிங் ஹோல்டர்ஸ் 0வா இருந்தாங்கன்னா யார் அந்த கம்பெனியை நிர்வகிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன சொல்றேன், அவங்க வந்து நெட்ல போயிட்டு ஸ்வராஜ் பால், லார்ட் ஸ்வராஜ் பால் அப்படின்னு போட்டு கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க. 80sல ஒரு டேக் ஓவர் கிங் அவர். கிட்டத்தட்ட அது அதே மாதிரி ஒரு படம் கூட வந்தது, நம்ம முன்னால பேசியிருக்கோம், ஓபிஎம் சொல்லி, அதர் பீப்புள்ஸ் மணின்னு. ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப குறைவா வச்சிருப்பாங்க அல்லது இல்லாமலே கூட இருக்கலாம். இப்ப லார்சன் அண்ட் டியூப்ரோ இருக்கு, அதுக்கு யார் ப்ரொமோட்டர்? இன்னைக்கு இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த முறையில செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக, பல அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரு நிறுவனமாக, முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதாயத்தை தேடி தந்த ஒரு நிறுவனமாக லார்சன் அண்ட் டியூப்ரோ இருக்கு, LNT. அதுக்கு யாரு ஓனர்? யாரும் இல்ல, மக்களும் இன்ஸ்டிடியூஷன் தான், பொதுமக்கள், சாமானிய முதலீட்டாளர்கள், பெரும் முதலீட்டு நிறுவனங்கள், இவங்க தான் ஓனர்ஸ். ப்ரொஃபஷனல்ஸ் ரன் பண்றாங்க. இன்னைக்கு ஐடிசி இருக்கு, அப்கோர்ஸ் பேட் டொபாக்கோ, அவங்க வந்து ஒரு ஹோல்டிங் வச்சிருந்தா கூட அவங்க இங்க நடத்துறது இல்ல இந்த நிறுவனத்தை. அவங்களுடைய ஹோல்டிங் வந்து அங்க இருந்து இருக்குது, வெளிநாட்டுல இருந்து. பட் இங்க நடத்துறவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ். சோ ப்ரொமோட்டரே தான் நடத்தணும் அல்லது ப்ரொமோட்டர் நிறைய ஷேர் ஹோல்டிங் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்ல. பெரும் ஆனால் ப்ரொமோட்டர் ட்ரிவன் ஆர்கனைசேஷன்ல ப்ரொமோட்டரே எடுத்து நடத்தி கொண்டிருந்த ஒரு நிறுவனத்துல அவருடைய ஹோல்டிங் சடனா குறையுது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அதை அவதானிக்கணும். அது வந்து பிஎஸ்சி NSE வெப்சைட்ல போடுறாங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு இருக்கு, அதுல வந்து எவ்வளவு பிளட்ஜ் பண்ணிருக்காங்க, அதை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ தென்னிந்தியால சென்னையில பாத்தீங்கன்னா ஆர்கிட் கெமிக்கல்ஸ் இப்படி ஒரு நிறுவனம் இருந்தது, நல்ல செயல்பட்டு கொண்டு வந்த நிறுவனம், நல்ல ப்ரொமோட்டர். பட் ஆனா அவருடைய தனிப்பட்ட வேற இதனால வந்து அதை பிளட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல், அதற்கு பிறகு கடன், அது சூழல அந்த நிறுவனமே காலியா போச்சு. இதே மாதிரி எஸ் பேங்க் எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் ஆங்கிலத்துல சொன்னார், மறந்து போச்சு. அதாவது நான் எக்காரணத்தை கொண்டும் இந்த பங்கை நான் விற்க மாட்டேன், என்னுடைய குழந்தை மாதிரின்னு சொன்னவர் கடைசியில் அந்த எஸ் பேங்கினுடைய ஃபவுண்டர் என்ன ஆனாரு, அந்த நிறுவனம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடிஸ். சோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறையுதுன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் ஏன் விற்கிறாரு மார்க்கெட்ல, அல்லது எதனால அவர் வந்து வெளியே வராரு அப்படின்னு பார்க்கணும். கணிசமாக குறைச்சு 1% 2% விற்கிறதுங்கிறது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில சமயம் செய்ய வேண்டி வரும். இப்போ விப்ரோ TCS எல்லாம் இருந்தது,
இருந்தது. பெரும்பான்மையான ஹோல்டிங் அவங்க வச்சிருந்தாங்க 85% 90%. ஆனால் பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டு இருக்கணும்னா குறைந்தபட்சம் 25% ஆவது வந்து பொதுமக்களிடம் இருக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% கீழே இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து எக்ஸஸா வித்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவருடைய ஹோல்டிங் 50, 40, 30 இறங்கிட்டே வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். பிளட்ஜிங்கையும் நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா அந்த பிளட்ஜ் பண்ண பணத்தை கொடுக்கலைன்னா அந்த நிறுவனம் யார் கடன் கொடுத்தாங்களோ பங்க மார்க்கெட்ல வித்துருவாங்க அல்லது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ப்ரொமோட்டர் கையை விட்டு போயிடும். அப்ப அது ஏன் அப்படி நடக்குது? அதனால அதை நம்ம கவனிக்கணும். மாணிக்கம்ங்கிற நேர் வந்து கிரே மார்க்கெட்னா என்னன்னு கேட்டிருக்காரு. அப்படி ஒரு மார்க்கெட்லாம் அபிஷியலா கிடையாது. அதுல சொல்ற மாதிரி அது பிளாக் ஒயிட் இல்லாம கிரேயா இருக்குது. அது வந்து சந்தைக்கு வெளியே அன்ரெகுலேட்டடா நடக்கக்கூடிய சந்தை. அதை நம்ம இல்லைன்னு முழுக்க மறுக்க முடியாது. அது நடக்கிறதா தான் வெளியே தெரிகிறது. முன்னால வந்து கர்ப் மார்க்கெட்டுமாங்க, KERB, கர்ப் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. கர்ப்ங்கிறது அதாவது சாலை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்துல இருக்க அந்த கல்லுக்கு பேர் தான் கர்ப் ஸ்டோன் சொல்றது. பங்குச்சந்தை முடிந்த பிறகு அங்க உள்ள அனோவ் பண்ண மாட்டாங்க ட்ரேட் பண்ண அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு. இப்ப சென்னை பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோம்னா அது இருந்த காலகட்டத்தில் 12 இருந்து 3 மணி வரைக்கும் 3க்கு மேல ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க. பட் ஆனா கையில ஆர்டர் இருக்கும், நிறைய வந்துகிட்டு இருக்கும். நாளைக்கு மறுநாள் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நடுவில் வந்து இதை வந்து சந்தைக்கு வெளியே சாலையில் நின்றவாரோ அல்லது அவங்க அலுவலகத்துல இருந்து இது பண்ணுவாங்க. அது அப்ப கர்ப் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இப்ப கிரே மார்க்கெட்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து சட்டப்படி செல்லாது அல்லது அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு அன்ரெகுலேட்டட் செல்லாதுன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அதுல பிரச்சனை வந்தா அதுல செபி தலையிடுவது கஷ்டம், தலையிட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து செப்பரேட் சிவில் டிஸ்பியூட் மாதிரி மாறி போயிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படிதான் நிறைய பேர் இந்த ஃபர்ம் அலாட்மெண்ட் IPOன்னு சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அலாட்மெண்ட்ல வந்து IPOல எனக்கு ஃபர்மா கொடுக்குறாங்க, அதுல பெரிய பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாட்டிக்கிட்டுறாங்க. மணி லாண்டரிங் ஸ்கீம்ல எல்லாம் அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போகுது. இவர் எந்த தப்பும் செய்யாம இவர் மாட்டிக்கிறார், யாரோ செஞ்ச தப்புக்கு. கவனமா இருக்கணும். சார் இன்னொரு கேள்வி, அது எனக்கு புரியல. அந்த OKX வாலெட் US இல்ல சார், அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இருக்குது சின்ன ஊர்ல, இவங்க பண்ற தொழிலே இவங்களுக்கு ஒழுங்கா பண்ண தெரியாது. எலக்ட்ரிக் கடை வச்சிருப்பாரு, அதே ஒழுங்கா பார்க்க மாட்டாரு. எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு எடுத்து அந்த அவன் சொன்னான்னு இதே வேலை நம்ம பதிலே சொல்லக்கூடாது. ஓகே சார். அது என்னன்னே புரியல முதல்ல. ஆமா, அது புரியல. அது வந்து தினமும் போட்டிருந்தாரு அவரு, எல்லாத்துலயும் போட்டிருந்தாரு. அதனால சரி ஓகே. இன்னொரு நேரம் கேட்டிருக்காருங்க, இந்த பங்குச்சந்தை இறங்குறப்ப லார்ஜ் கேப்ல வாங்குறது பெட்டரா இல்ல மிட் கேப் ஸ்மால் கேப்ல வாங்குறது பெட்டரான்னு கேட்டிருக்காரு. நம்ம பங்குச்சந்தை ஏறப்பா இருக்கட்டும் இறங்குறதா இருக்கட்டும், நம்முடைய ரிஸ்க் அப்பிடேட் ரொம்ப முக்கியம். லார்ஜ் கேப்ல பை அண்ட் லார்ஜ் ரிஸ்க் குறைச்சு, அங்கேயும் சத்தியம் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரச்சனை வராம இருக்காது. பட் ஆனா அது 50ல் 1 100ல் 1. ஆனால் ஸ்மால் கேப்ல இது அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிற நம்ம ரிஸ்க் அப்பிடேட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா லார்ஜ் கேப்ல ஸ்டிக் பண்ணிக்கிறது பெட்டர். நான் தைரியமான ஆளு, இல்ல எனக்கு வயசு கம்மி, நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப்ல கொஞ்சம் ஒரு பார்ட், நம்ம மொத்தம் 100 ரூபாய்னா அதுல ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் அதுல போடுறதுல தவறில்லை. ஆனால் நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பங்குச்சந்தை இறங்கும் பொழுது பெரிய பங்குகளே, நல்ல தரமான பங்குகளே வாய்ப்பு கொடுக்கும் பொழுது எதுக்கு நம்ம சிறிய பங்குகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல வரும். அதை தவிர்த்து இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். நம்முடைய முதலீட்டினுடைய அளவு ரொம்ப பெரிய அமௌண்டா இருந்ததுன்னா ஸ்மால் கேப்ல போய் நம்ம வந்து லிக்விடிட்டி இருக்காது, மாட்டிக்கிறது தவறு. அது வந்து உள்ள நுழைஞ்செல்லாம் வெளியே வர்றது கஷ்டம் சம்டைம்ஸ். நம்முடைய முதலீடு 100 பங்குகள் 500 பங்குகள் 1000 பங்குகள் அப்படின்னா அந்த மாதிரி பங்குகள்ல போறதுல தப்பு இல்லை. அதே வந்து செய்ய போற முதலீடு சில கோடிகள் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, சென்னையை சேர்ந்த சில நிறுவனங்கள், கோயம்புத்தூர் சேர்ந்த சில நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய மொத்த சந்தை மதிப்பே 200 கோடி இருக்கும், 150 கோடி இருக்கும். அதுல வந்து 100 கோடிக்கு மேல 150 கோடியில வந்து ப்ரொமோட்டரே வச்சிருப்பாரு. பாக்கி 50, 60, 40 கோடி வந்து சந்தையில வணிகமே ஆகாது. சோ அப்ப இதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப வெளியே வர்றது சிரமம். சோ நம்முடைய முதலீட்டினுடைய அளவு பெருசா இருந்தா பெரிய லார்ஜ் கேப்ல மட்டும்தான் போகணும். ஸ்மால் கேப் பக்கம் முடிஞ்ச வரைக்கும் தலை வச்சு படுக்காம இருக்குது பெட்டர். சின்னதா இருந்ததுன்னா நம்ம அதுல போகலாம். பட் ஆனா ரிஸ்க் ரொம்ப அதிகம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்ப கூட லார்ஜ் கேப் தான் பெட்டர். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா பிளெக்சி கேப்போ மல்டி கேப் ஃபண்ட்ல போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது பெட்டர். ப்ரொஃபஷனல் அவங்க பாத்துக்குவாங்க. விலை இறங்கும் பொழுது, சந்தை இறங்கும் பொழுது ஸ்மால் கேப்லயோ மிட் கேப்லயோ முதலீடு செய்து ஆதாயம் அடைய வேண்டும் நினைக்கிறவங்க அந்த பிளெக்சி கேப் அல்லது மல்டி கேப் பங்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு SIP போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன், நேரடியாக போடுறத விட. சிறப்புங்க சார். நேரோட நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொன்னீங்க. நிறைய நேரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க கேள்வி எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. நிச்சயம் நாங்க வந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ் கமெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றோம். நிச்சயம் பேசுவோம் நம்ம. நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.